கீழ்பவானி இரண்டாம் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கோரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு பவானி சாகர் அணையில் இருந்து தொடங்கும் கீழ்பவானி பாசன வாய்க்கால் மூலமாக 2,07,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வருகிறது. முதல் மண்டல சாகுபடி நிறைவடைந்ததை தொடர்ந்து இரண்டாம் மண்டலத்திற்கு தற்போது தண்ணீர் திறந்துவிட வேண்டும். ஆனால் பொதுப்பணித்துறையினரின் தவறான நிர்வாகத்தால் கடந்த 3 ஆண்டுகளாக இரண்டாம் மண்டல சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை என்பது விவசாயிகளின் புகாராகும். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்பவானி பாசனத்தினுடைய இரண்டாவது பகுதி கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தண்ணீர் இல்லாமல் வறட்சி நிலையில் இருக்கிறது. ஆகவே இந்த வறட்சியை போக்குவதற்காக அணையிலே இருக்கின்ற தண்ணீரும் மேலே இருக்கின்ற மின்சார அணைகளில் தேக்கப்பட்டிருக்கிற தண்ணீரை கீழே இறக்கி உடனடியாக இரண்டாம் பகுதிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு இங்கு பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். மறுபடியும் இரண்டாவது இதுக்கு இல்லாம உயிர் தண்ணீர்னு முறையில்லாத பாசனத்தை எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது இப்ப ரெண்டாவது ஆயக்கட்டு கொடுக்க அவங்க வெள்ளாமை எடுக்க முடியும், பொழைக்க முடியும். அதுக்காக நாங்க மனு கொடுத்து இங்க பொதுப்பணித்துறை கேட்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம். தங்களது கோரிக்கைகளை அரசு ஏற்று உடனடியாக செயல்படுத்தாவிட்டால் மார்ச் 13ஆம் தேதி ஈரோடு வரும் தமிழக முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்க முடிவு செய்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.